எல்லாத்துக்கும் வணக்கம். இது என்னோட 2வது சக்ஸஸ் மீட்டு. நான் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் பேங்க் ஆஃப் பரோடா நான் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட நேட்டிவ் தூத்துக்குடி தான். நான் ஸ்கூலிங் இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். காலேஜ் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியா, அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை. அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங் நான் முடிச்சிருந்தேன். 2018 பாஸ்ட் அவுட்டு. காலேஜ் 2018 கம்ப்ளீட் பண்ண உடனே நான் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆனேன். பட் என் அப்பா வந்து இல்லை, அந்த கம்பெனி வேண்டாம், நீ ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் தான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. 2018 முடித்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து இன்கம் டேக்ஸில் சூப்பரண்டனாக இருக்காங்க, சுதாகர் அண்ணான்னு ஒருத்தவங்க உண்டு. அவர் தான் நீங்கள் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணு, நீ குவான்ஸ் நல்லா போடுன்னு சொல்கிறல, அப்போ அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும்னு சேர்த்து விட்டாங்க. இங்கே 2018 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் நான் ராஜா சார் தான் எனக்கு குரு. அவரால் தான் நான் மேக்ஸ் நல்லாவே போட நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் பேங்கிங்கில் அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு உடனே எங்கள் அப்பா போலீஸாக இருக்காங்க, எஸ்பிபி தூத்துக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, எஸ்ஐயாக இருக்காங்க. அவங்களோட ஆசை நான் எஸ்ஐ ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அவர் ஆசைக்காக 2019 நான் போலீஸ்க்கு நான் ட்ரை பண்ணேன். அது 0.5 என்னால் கிளியர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் என்ன, பேங்கிங்கும் வரல, போலீஸும் வரல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்க அந்த டயத்தில் தான் என்டிபிசி எக்ஸாம் வந்தது. அதுக்கு அப்ளை பண்ணுற டயத்தில் கரெக்டாக கோவிட் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் ஜீரோக்கு வந்த மாதிரி இருந்தது. மறுபடியும் பேங்கிங் ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா 2021 ஏப்ரல் 1 காலையில் 9:45 என்னோட 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் பேங்க் ஆஃப் இந்தியா பிஓ கிளியர் பண்ணாங்க. அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், என்ன யாருமே இல்லை கூட கிளியர் படித்தவங்க எல்லாருமே கிளியர் பண்ணி போயிட்டாங்களேன்ட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கேட்டுட்டு அவங்க பாதையில் நான் போனேன். என்னால் ஒரு 2 ப்ரிலிம்ஸ் 3 ப்ரிலிம்ஸ் தான் கிளியர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன, நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணி 2022 மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எக்ஸாம்ஸ் எழுதும்போது தான் திருநெல்வேலி பிஎஸ்என் காலேஜில் தான் என்னோட ஒரு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்காங்க. அவங்க ஒருத்தர் கிளியர் பண்ணிட்டாங்க, ஒருத்தங்க கிளியர் பண்ணலை. ஒருத்தங்க திருநெல்வேலி சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் படிக்காங்க, அவங்க பேர் மகாலட்சுமி. அவங்க தான் எனக்கு ரொம்ப மோட்டிவ் பண்ணி இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்கன்னு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இந்த தடவை கிளியர் பண்ணலை. பட் அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நான் இந்த இடத்துல இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கு நான் கிளியர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் அவங்க தான். ஏன்னா அவங்க தான் எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் அப்ளை பண்ணாங்க. ஏன்னா எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே அப்பாட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ அதுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், இந்த மார்க் டெஸ்ட் வாங்கணும் அப்படின்னு கேட்க முடியாது. அவங்க தான் மார்க் டெஸ்ட் வாங்குறதா இருக்கட்டும், எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருக்கும், எனக்கு அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5 டெஸ்ட் அவங்க போடுவாங்க, ஒரு 6 டெஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் அவங்க தான். 2வது இன்னொருத்தர் ஃப்ரெண்டு கதிரேசன், அவர் லாஸ்ட் இயர் பேங்க் ஆஃப் இந்தியா பிஜி கோர்ஸ் கிளியர் பண்ணி போயிட்டார். அவரோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் பேச்சிராஜ், அவர் தான் எனக்கு ஐபிபிஎஸ் பிஓவில் இன்டர்வியூ கைடன்ஸ் ஃபுல்லாக கொடுத்தாரு. ஸோ கதிரேசன் அண்ட் பேச்சிராஜுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று யோசிங்க, வாட் இஸ் தி ப்ரைஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல்? உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், அடுத்தவங்க யாருமே டிசைட் பண்ணவே கூடாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற கொஞ்ச நாளில் எனக்கு டிரைவிங் நல்லாவே தெரியும். அப்போ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து கேட்டார், தம்பி நீ வேணால் என்கிட்ட ஆக்டிங் டிரைவராக வாரியா, நான் கொஞ்சம் சேலரி பார்த்து தரேன் அப்படிங்கோ. அது நம்ம ஈகோவை கிளாஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அந்த நிமிஷம் கஷ்டமாக இருந்தது. 2வது சுகேஷ் சார் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் ரொம்ப வேணும். 2வது கோலை யார்ட்டையுமே ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு வேர்டு உண்டு, ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ் அண்ட் மேக் யுவர் சக்ஸஸ் நாய்ஸுங்கிற மாதிரி அமைதியாக நீங்கள் பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை தேடி வரும். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் நல்லா இருந்தது. எங்கள் அப்பா அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் நீ படி, உன்னால் முடியும் அப்படின்னு அவங்க தான் ஹோப் கொடுத்தாங்க. அப்போ தான் டிசைட் பண்ணேன். 4 வருஷம் காலேஜில் ஏன் படித்தோம், எதுக்கு படித்தோன்னே தெரியாது. அப்புறம் இந்த 5 வருஷம் நம்ம இதில் போட்ட எஃபர்ட்டு நம்ம ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்பை நம்ம டிசைட் பண்ண போகுது. அதனால் நம்ம எஃபர்ட் போடலாம், ஸோ தப்பு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வெறும் 10th தான். எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. எங்கள் பெரியப்பா அன்னைக்கு சொன்ன ஒரு டிசிஷனில் எங்கள் அப்பா போலீஸ் அட்டன் பண்ணி இன்றைக்கி அவங்க அந்த ப்ரொஃபஷனில் இருக்க போய் தான் நான் இன்றைக்கி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அவங்க அந்த ஜாப் போகலைன்னா இந்த வீடு கட்டுற வேலை, சிமெண்ட்டு சித்தால் வேலை, அந்த வேலை தான் இன்னும் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இந்த இடத்துல நின்றுப்பேனான்னு தெரிய முடியாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாலுமே உங்களை மட்டும் யோசிக்காமல் நம்மளுக்கு அடுத்த வரப்போகிற ஜென்ரேஷன், நம்மளுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சர் அச்சீவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி இது என்னோட மேடையாக இருக்குது, நாளைக்கு இது உங்களோட மேடையாக இருக்கும். ஸோ நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு ராஜா சார், சுரேஷ் ஐஎஸ் அகாடமி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.